வணக்கம். ஒரு ஒரு 3, 4 நாளா சோஷியல் மீடியாக்கள்ல ஒரு வாய்ஸ் வரும் பேக்ரவுண்ட்ல. ஒரு 2 பேர் படம் இருக்கும். தாவேகா நிர்வாகிகள். அதாவது நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு நிர்வாகி சதீஷ்குமார் நினைக்கிறேன். அவரோட படம், இன்னொரு படம். 2 பேருக்குள்ள ஒரு பேச்சு நடக்கும். சதீஷ்குமார் பேசுவார்ன்னு நினைக்கிறேன். இந்த மாரி பறையர் சமூக மக்களோட அவன் எப்படி ஓட்டு போடுவாங்க, என்ன ஏது அப்படின்னு ரொம்ப இழிவா, ரொம்ப கேவலமா, தகாத வார்த்தைகளை பயன்படுத்தி, ரொம்ப காது கேட்குற கூசுகிற வார்த்தைகளை பயன்படுத்தி ஒரு ஆடியோ வந்தது. அப்புறம் இதை பார்த்துட்டு நம்ம புரட்சி தமிழ் பறையர் பேரவை விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் டி மணிமாறன் என்ன பண்ணார், நேற்று விருதுநகரில் போய் ஒரு புகாரை கொடுக்குறாரு. அப்புறம் அந்த சைபர் கிரைமில் தான் கொடுக்கணுன்னு அவங்க மாற்றி விட்றாங்க. அப்புறம் சைபர் கிரைமில் போய் புகார் கொடுத்து இந்த ஆடியோவையும் அவங்ககிட்ட கொடுத்து, இந்த மாதிரி வந்து சமூகத்தை குறித்து இது மாதிரி பேசியிருக்காரு, இதை நான் கேட்டு நான் அச்சமும் பீதியும் கொண்டேன் அப்படின்னு அவர் சொல்லி ஒரு புகாரை கொடுத்து, அதுக்கு ரிசிப்ட் கொடுத்து, அதை வந்து சோஷியல் மீடியாக்களில் போட்டு வைக்கிறாரு. இந்த மாதிரி இவர் மீது புகார் கொடுக்கப்பட்டிருக்குன்னு. இன்றைக்கு வந்து திட்டக்குடியில் வந்து சுரேஷ் அவர்கள் வந்து ஒரு புகாரை கொடுத்துருக்காரு. அது மாதிரி தொடர்ந்து நம்ம கட்சியிலிருந்து பொறுப்பாளர்கள் புகாரை கொடுக்குறாங்க. அதே மாதிரி நாமக்கல்லில் வந்து இருக்கிற புரட்சி பாரதத்தின் மாவட்ட செயலாளர் தம்பி துரை இளமொழுதி அவர்களும் வந்து, அவங்க அப்பா புரட்சி பாரதத்தில் இருந்தவர், அவர் இன்னைக்கு புரட்சி பாரதத்தில் பொறுப்பில் இருக்காரு. அவரும் ஒரு புகார் கொடுத்துருக்காரு. இது என்னென்னா, இந்த மணிமாறன் வந்து முதல்ல புகார் கொடுத்துட்டு ஃபேஸ்புக்கில் போட்டார் இல்லையா, அதுக்கு கீழே இப்போ அந்த பேசின சதீஷ்ன்றாங்க இல்லையா, அவரோட ஆதரவாளர்கள் வந்து அசிங்கமாக கமெண்ட் போட்டிருந்தாங்கன்னா கூட ஒரு அர்த்தம் இருக்குங்க. ஏங்க, விடுதலை சிறுத்தைக்காரன் வந்து அசிங்கமாக இதில் கமெண்டில் போடுறான். ஒருத்தன் போட்டிருக்கான், என் படத்தை அதில் போட்டிருக்காங்க, ஏதோ ஒரு நியூஸ் கார்டில் என் படத்தை போட்டு இந்த மாதிரி இந்த கட்சியின் மாவட்ட பொறுப்பாளர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காருன்னு. அதுக்கு அவன் போடுறான், இவனோட மீசை ஏன் அந்த அந்த முடி மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு கமெண்ட் போடுறான். நான் என்ன கேட்குறேன், என்னோட மீசை அந்த முடி மாதிரி இருக்குன்னு உங்கள் அம்மா சொன்னாங்களா, இல்லை உங்கள் வீட்டு அம்மா சொன்னாங்களா? ஒன்று உங்கள் பெத்த தாய் இருக்காங்கள, அவங்க சொன்னாங்களா? இப்படியே ஓப்பனாக கேட்குறேன். இல்லை உங்கள் மொண்டாட்டி சொல்லிச்சா? யார் அந்த முடியை பார்த்துட்டு இந்த முடி அந்த முடி மாதிரி இருக்குது, இல்லை அந்த முடி இந்த முடி மாதிரி இருக்குதுன்னு? டேய், நான் என்ன கேட்குறேன், எப்படி இந்த சாதிக்கு எதிராக, ஒரு சொந்த சமூகத்துக்கு எதிராக பேசணும், அவதூறு பரப்பணும், வீரத்தை காட்டணும் அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற கொஞ்சம் பேர் எப்படி அலையிறீங்க? காடுவெட்டி குரு ஒன்று பேசியிருப்பார், ஒரு ஒரு கம்ப்ளைண்ட்டு இல்லை எழுத்து எவனா பேசியிருப்பீங்களாடா? ஒரு சொந்த சமூகத்தில் நான் இருக்கிறேன், சரி, நான் வந்து உங்களை விமர்சனம் பண்ணி ஒரு வீடியோ போட்டு அது கீழே வந்து இந்த மாதிரி அந்த முடி இந்த முடி இந்த முடி அந்த முடி எங்கள் அம்மா சொல்லிச்சு, என் மொண்டாட்டி சொல்லிச்சு அப்படின்னு போட்டிங்கன்னா கூட அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். சரி, நீங்கள் இருக்கிற கட்சி அதை கண்ணை மூடிக்கொண்டு நீங்கள் அதை ஆதரிக்கிறீங்க அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஒரு பறையர் சமூகத்தை குறித்து ரொம்ப கொச்சையாக ஒருத்தன் பேசுகிறான், அவன் எக்ஸ் ஒய் யாரோ ஒருத்தன், அவனுக்கு எதிராக ஒரு புகாரை கொடுத்து இந்த மாதிரி பேசக்கூடாது, இது மீது ஒரு சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுத்தால் மற்றவன் பேசுகிறதுக்கு கொஞ்சம் அச்சப்படுவான்ற அடிப்படையில் நம்ம ஒரு புகார் தரோம். இதில் வந்து இப்போ புரட்சி தமிழகம் பறையர் பேரவைக்கும் விசிகாவுக்கும் எங்கே மோதல் வருது? ஏண்டா, அதாவது செக்கு எது சிவலிங்கம் எதுன்னு தெரியாது இல்லை சிலதுக்கு. அதை மாதிரி நீங்கள் வந்து ஆதரவுனா கண்ணை மூடிக்கினே வாயை திறந்துக்கினே இருப்பீங்களா? எவன் வேணாலும் என்ன பண்ணுங்கன்னு? எப்படி இது? என்னை தயவு செஞ்சு அசிங்கமாக பேச வச்சிடாதீங்க. ஒரு பொது வழியில் ஒரு ஃபேஸ்புக்கில் இந்த கமெண்ட்டை பார்க்குறோம், என்னோட அந்த முடி இந்த முடி மாதிரி இருக்குதுன்னா இதை உங்கள் அம்மாட்ட காட்டுவியா? நான் என்ன சொல்கிறேன், சரி, உனக்கு ஒரு பொண்ணு இருக்கும்ல, அந்த பிள்ளை எங்கள் அப்பா வரேன் சூப்பராக கமெண்ட் போட்டிருக்காரு, எங்கள் அப்பாவுக்கு இந்த அண்ணன் மீசை முடி மாதிரியே இருக்குதாண்டி அப்படின்னு உன் பொண்ணு வைக்கப்படாது? இந்த சோறை திங்கிறீங்களா இல்லை வேறு ஏதாவது திங்கிறீங்களாடா? இந்த சாதியை காட்டி கொடுக்கணும், இந்த சாதினா கேவலம் முடிச்சோனுங்கப்பா அப்படின்னு சொல்லணுன்னே நீங்கள் வந்து கொஞ்சம் பேர் அந்த விசிகாவில் இருக்கிறீங்களா? எப்படி இது? நாங்களும் ஒரு 2 நிமிஷம் வீடியோ ஒன்று போட்டேன், அந்த எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன், அதை பொது வழியில் போடுறேன், என் மயிரா ஒன்றாச்சு, அதை எல்லாரும் பார்க்கட்டும். எதுக்கு இப்படி வந்து இவ்வளவு முகம் சுளிக்கிற அளவுக்கு எப்படி நீங்களாம் நடந்துக்கிறீங்க? அப்புறம் வந்து நாங்கள் வந்து அம்பேத்கர் வழி வந்தவர்கள், அந்த வழி வந்தவர்கள் அப்படின்னு சொல்லி, நீங்கள் திருமாவளவன் வழி வந்தவன்
அப்படின்னு சொல்கிறதுக்கு மட்டும்தான்டா உங்களை போன்ற, நான் மொத்தமாக விடுதலை சிறுத்தைகளை சொல்லலை, விடுதலை சிறுத்தைகளை கொஞ்சம் பேர் இந்த மாதிரி அநாகரிகம் பிடிச்சவங்களாம் திருமாவளவன் வழி வந்தவர்கள் நாங்கள்னு சொல்லுவதற்கு மட்டும்தான்டா உங்களுக்கு தகுதி இருக்குது. நீங்கள் எந்த காலத்திலும் அம்பேத்கரை பற்றியோ, ரெட்டமலை சீனிவாசன் பற்றியோ, எம்சி ராஜா பற்றியோ, அயோத்தியாசர் பற்றியோ பேசுவதற்கு, சொல்லுவதற்கு, அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுவதற்கு, அந்த வார்த்தையை எழுதுவதற்கு கூட உங்களுக்கு அருகதை கிடையாது. அதால் தயவு செஞ்சு இதெல்லாம் நிப்பாட்டுங்க. அதாவது நான் இந்த கருமத்தெல்லாம் பேசக்கூடாதுன்னு நினைப்பேங்க. எங்கேயாவது ஒரு இன்டர்வியூ இந்த மாதிரி வாங்கினா கொஞ்சம் ஒரு 10 மணி நேரம் பேசுங்கண்ணே அப்படின்னா முன்னாடிலாம் இது இப்போ குறைஞ்சி போச்சுன்னு வச்சுங்க. முன்னாடிலாம் பேசுகிற நேரத்தில் எவனா ஒரு நாய் ஃபோன் பண்ணியிருப்பான், அப்படியாக்கா இப்படியாக்கா அது அவ்வளோ பெருசு இவ்வளோ பெருசு அப்படி இப்படின்னு நம்புற இந்த கடுப்புலேயே போகிறோம்ல, 4 ஏறிடுவேன். அதால் தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. நீங்கள் உங்கள் விஷயங்களுக்கு நான் அரசியலாக சில விளக்கங்களை சொல்கிறேன். அது சரி, அது உங்களுக்கு புரியாது, அது மண்டையில் ஏறாது. உங்கள் மண்டை ஃபுல்லாக திருமாவளம் என்கிற அந்த மலம் இருக்குது. அதால் நீங்கள் கொஞ்சம் பேர் திருந்த மாட்டீங்க. அதால் நான் உங்கள் போக்கில் விட்டுறேன். நான் மற்ற விஷயங்கள் பேசும்போது நீங்கள் பண்ணுங்கள், நான் அதை விட சரிங்க. அவனுக்கு ஆத்திரம் வந்தால் அவன் என்ன தாங்க பண்ணுவான், என்னத்தையோ ஒரு 4 லைனு ஃபேஸ்புக்கில் எழுதிட்டு கண்ணமா அசேஷமாக ஏட்டின்னு தெரியுமா அப்படின்னு அவன் ஒரு மனசாட்சி திருப்தியோடு போகிறான்ல, அதோட விடுங்க அப்படின்னு நான் நண்பர்கிட்ட, இயக்க தோழர்கள்லாம் சொல்லுவேன். இது பொதுவான விஷயங்களில் இப்போ ஒரு வேறு சாதிக்காரன் பார்க்குறான்னு வச்சுக்கல, அவன் ஜாதி அது பறையர் சமூகத்தை குறித்து ஒருத்தன் ரொம்ப அசிங்கமாக பேசியிருக்கிறான், அது நமக்கே ஒரு மாதிரி பூசுகிற மாதிரி இருக்குது. அதை இருந்தால் போட்டால் இவனும் ஏன் அந்த ஆளுக்கு எதிராக இந்த மாதிரி அசிங்கமாக போடுறானோ, இன்னும் இந்த கேடுகட்ட ஜாதியோட புத்தி தானா அப்படின்னு பிற சமூகங்கள் நினைக்காதா? இவங்க ஜாதியால் இவங்கள திட்டலை, வேற யாரோ செஞ்ச தப்பை இவன் சொல்கிறான், அதுக்கே இவங்க பேசுகிறானுன்னா இவனுங்க என்ன பேச்சு பேசுவானுவோ, இவங்களை விடலாமா அப்படின்னு ஒரு பொது புத்தியில் ஒரு சிந்தனை வருமா, வராது? அதால் தயவு செய்து பார்க்குறவங்க கொஞ்சமாவது யோசிங்க. உங்களை பேசினா நீங்கள் பேசுங்கப்பா, அதுக்கு நான் உங்களுக்கு 100% நான் உரிமை தரேன். என்னையை பேசாமல் நீங்கள் யாரை பேச போகிறீங்க? ஊர் தெருலாம் போய் பேசினா வாங்கிடுவீங்கல்ல. அதால் அங்கெல்லாம் பேச மாட்டீங்க. அதுக்கு பல உதாரணங்களை நம்ம சொல்லலாம். நீங்கள் என்னையை பேசுகிறேன்னா நான் உங்களை பேசுகிற போது அந்த வீடியோவில் பேசுங்க. பொதுவான விஷயங்களை நம்ம பேசுகிற போது இந்த மாதிரி பேசுறது ரொம்ப தப்பு. இந்த வளர்ப்பு இந்த சமூகத்தை படுபாதாளத்தில் கொண்டு போய் விட்டுறோம். ஏற்கனவே ஒரு 50 வருஷம் நம்ம பின்தங்கிட்டோம். இன்னமும் இந்த வேலையை தொடர்ந்து செய்யாதீங்க தயவு செய்து. இது இறுதியாக இருக்கட்டும். அப்புறம் நம்மளை மற்றவன் அதை சொல்கிறான் இதை சொல்கிறான், மூர்த்தி என்னை கிள்ளிட்டான் என்னை கொட்டிட்டான் அப்படின்னு நாளைக்கு பொது வழியில் பேசாதீங்க. இதுக்கு காரணம் முழுக்க உங்களை போன்ற நாதாரிகள். நீங்கள் நான் சத்தியமாக சொல்லண்டா, உங்களுக்கு ஏதோ ஒரு இந்த நினைவில் பிறண்ட கதை ஏதோ இந்த மாதிரி எழுதுகிறவன் வாழ்க்கையில் நடந்திருக்கு. அதால் திருந்துங்க. மற்றவங்க திருந்தது இருக்கட்டும், முதல்ல நீங்கள் திருந்துங்க, அப்புறம் மற்றவங்களை திருத்தத்தை பற்றி யோசிப்போம். நன்றி, வணக்கம்.